ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த எபிசோட் 9 நம்ம கூட அது மாதிரி வீடியோக்கு லைக் மறந்து நம்ம தெரிவிங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோட ஸ்கெல்ட் ஸ்டோல் எல்லாமே பலூன் அடிக்கிற மாதிரி டப்புன்னு வெடிச்சு சதறிட்டு இருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதுவும் முத்துக்காது. இப்போ தான் நம்ம ஹீரோஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது இருந்திருக்கும். அந்த இடத்துல நிறைய இன்விசிபிள் வாரியர்ஸாக இருந்திருப்பாங்க. இன்விசிபிள் டிரான் வாரியர்ஸை நம்ம ஹீரோவில் பார்த்து நிற்க முடியாது. நம்ம ஹீரோவோட ஸ்பெஷலாக ஆராப்பவர் யூஸ் பண்ணி தான் அங்கே ஏதாச்சும் டிரான் வாரியர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருப்பேன். கடைசியாக ஒரு டிரான் மாஸ்டரை கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த டிரான் மாஸ்டர் இவனோட ஸ்கெலிட்டன் என்ஹான்ஸ் பண்ண விட்ட ஸ்கெலிட்டன் வச்சு தான் எடுத்துருப்பேன். அந்த மாஸ்டர் சாரமாக இருக்காது. நம்ம ஹீரோ விடாமல் 2-3 ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதை சமனிங் பண்ணி எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் கடைசியாக அது செத்துருக்கும். இப்போ தான் கேஸ்டருக்குள்ளே எட்டார கேஸ்டருக்குள்ளே எட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான டிரான் மாஸ்டர் தான் அங்கே காவலுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனோட சோல் ஃப்ளேம் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு இருக்காது. எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணால் கூட வேலைக்கு இருக்காது. இப்போ தான் ஒரு சில டிரான் மாஸ்டர்லாம் வெளியில் வந்திருக்கும். இதாண்டா சான்ஸ் சொல்லி எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே கோட்டை மேலே வந்து வெடிச்சு சதறிங்க. இவனும் உள்ளே போகிறதுக்கு வழி கிடச்சிருக்கும். இவனோட எல்லா ஸ்கெலிட்டையும் பார்த்தீங்கன்னா உள்ள கோட்டைக்குள்ளே தான் அனுப்பியிருப்பேன். உள்ளே பார்த்தா பாஸ் மான்சரே இருக்காது. ஏன்னா அது பாஸ் மான்சரே காணவே. இதுக்காட்டி தான் நம்ம வந்து இவனும் பார்த்துக்கல. அங்கே ஒரு செல்லை தான் இருந்திருக்கும். கடைசியில் அந்த செல்லை தான் பாஸ் மான்ஸ்டராக இருந்திருக்கும். இது நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன். அவன் கேஷுவல் வந்து இருப்பேன். இப்போ தான் அதோட ஃபுல் பவரில் நம்ம ஹீரோ பஸ்பை பார்க்குற மாதிரி வந்துருக்கும். ஏன்னா அந்த கேஸ்டில் இது வரைக்கும் எவனும் வந்தது கிடையாது. நம்ம ஹீரோ இப்போ இருக்கிறது ஹெல்த் டிஃபிகல்ட்டி லெவல். இந்த ஹெல்த் டிஃபிகல்ட்டி லெவலில் பாஸ் இருக்கக்கூடிய இந்த கேஸ்டில் வந்து பாஸ் கூட சண்டை ஓடுறது நம்ம ஹீரோவாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த பாஸ் மான்ஸ்டரை கர்ஸ் டெக்னிக்கில் அது மூலயமா லாக் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வேலைக்கு இருந்துக்குது. ஆல்ரெடி இவன் டைரன் டெசர்ட்டில் இருக்க லைனே இதை வச்சு தான் லாக் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு இருக்குது. அந்த மாஸ்டர்ட்டே வேலைக்கு இருக்காது. அதை விட அது பல மடங்கு பயங்கரமான மாஸ்டர். இது கிட்ட நம்ம ஹீரோட எந்த பொறுமை வேலை செஞ்சிருக்காது. அவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 100க்கு மேலே செத்து இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு இருக்காது. ஒரு ஸ்கெலிட்டன் மீது தான் மிஞ்சி இருந்திருக்கும். ஸ்கெலிட்டன் மீதே அதுவும் கொடூரமாக சாப்பிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இதை கண்டிப்பாக பொறுத்து வேணும். நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஹெல்த் டிஃபிகல்ட்டி லெவலும் வந்து நிறைய ட்ராப் எடுத்தாச்சு. கடைசியாக இந்த மாஸ்டர் ஆயிடுச்சு. இதோட கோரை நம்ம வந்து எடுத்தே வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கில் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். இதுதான் நம்மளோட ஸ்பெஷலான அட்டாக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் அதோட உடம்புல அங்கேயே காய ஏற்படுத்திருப்பேன். ஆனால் அதுவும் சும்மா இல்லை. நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன்ஸ் இல்லை எல்லாத்தையுமே என்ன ஸ்டன் பண்ணி அப்படியே நிற்க வச்சுருக்கோம். இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் தான் அதோட ஸ்பெஷல் எஃபெக்டாக இருக்கும். நம்ம ஹீரோக்கு எப்படி எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் இருக்குது அதே மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட் இருக்கும். இதுலேருந்து நம்ம ஸ்கெலிட்டன் சோல்ஸை வெளியே கொண்டாடும். இல்லாட்டி மொத்த ஸ்கெலிட்டன் சோல்ஸே சார்ஜ் சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் மேஜ் ஒன்று வச்சுருப்பேன்ல, அது மூலிமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கெலிட்டனுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த எஃபெக்ட்லேருந்து இது ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும். அந்த 5 செகண்ட் போதும் நம்ம ஹீரோக்கு அந்த மாஸ்டரை பொறுத்துன்னு சொல்லி நிறையா ஸ்கெலிட்டன் சோல்ஸ் இவனும் சமனிங் பண்ணிப்பேன். இதுக்கு முன்னாடி சமனிங் பண்ணதோட நிறையா சமனிங் பண்ணிப்பேன். அங்கே இருக்க அந்த மான்ஸ்டரை போட்டு இப்போ விடாமல் எடுத்துருப்பேன். நிறையா ஸ்கெலிட்டன் சோல்ஸ்லாம் செத்துருக்கும். கடைசியில் அந்த மான்ஸ்டர் செத்து தான் பார்க்கல. அது இன்னுமே செஞ்சுக்காது. நம்ம ஹீரோ முன்ன இடத்துல போட்டுருக்காங்க இருக்கும். இவனோட ஆர்மர் இருக்குல்ல, அதுதான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்மர்லன்னா நம்ம ஹீரோ எப்போ செத்துருப்பேன். பக்கத்தில் வந்து அடுத்த செகண்ட் நான் சோல் ஃப்ளேம் டெக்னிக்கில் அதை டக்குன்னு யூஸ் பண்ணிப்பேன். அதோட ரேஞ்சு குறைய அப்படின்னா இதில் சோல் ஃப்ளேமோட டெக்னிக்கோட பவர் இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். அது வந்து அடுத்த செகண்ட் பண்ணால் சோல் ஃப்ளேம் டெக்னிக்குமா அதோட சோலை கண்ட்ரோல் பண்ணி எரிச்சு அப்படின்னா அந்த மான்ஸ்டரை பொறுத்து நிற்பேன். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்த மான்ஸ்டர் செத்ததுக்கப்புறம் என்ன இவனுக்கு கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஹீரோ இருக்காது. ஏன்னா கிளாஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துப்பேன். அது கூடவே இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, டிராகன் வார் கிங்னு சொல்லி. இருக்கிற மொத்த மாதம் இவன் தான் போட்டு சொல்லியிருப்பேன். அதனால தான் டிராகன் வார் கிங்னு சொல்லி இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இவனுக்கு ஒரு ஆர்மர் செட்டு என்ன கிடச்சிருந்தோம். அது கூட டிராகன் ஹார்ட்டு, டிராகன் கொம்பு, அப்புறம் டிராகன் பிளட்டு ஒரு 4 கிடச்சிருந்தோம். இந்த டிராகன் பிளட் தான் இவனோட பவர் இம்ப்ரூவ் பண்ணோம். எல்லா ட்ராப்பையுமே இவனு எடுத்துருப்பேன். ஓகே வெளியில் போகலாமே சொல்லி வெளியில் வந்து பார்த்தா அந்த இடத்துல பல பேர் டெட் பாடியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ போகிறக்கு முன்னாடி உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா பாதியே டெட் பாடியாக இருக்கிறக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா இல்லை. இவனை ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டி ஒரு டீம் வந்திருக்கும். ஒரே நிறைய மான்ஸ்டர்லாம் அவன் அட்டாக் பண்ணுறக்காண்டி இருக்கும். இந்த டஞ்சன் போடாமல் தரத்துல அந்த அபிஸ் மான்ஸ்டர் அந்த டாக் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்கும் நம்ம ஹீரோ எல்லா மியூட்டன்ட் டாக்ஸையும் இவனோட ஸ்கெலிட்டனை வச்சு அடிச்சிருப்பேன். இப்போ தான் உள்ளே போய் சண்டை விட்டு வரேன். அதுக்குள்ளாட்டி வெளியில் வந்து ஒரு 10 பேர் சொல்லி ஹீரோ மொத்த ஸ்கெலிட்டை வச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் பொறுத்து இருப்பேன். இருந்தாலுமே அதுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஈஸ கூட்டமாக நிறையா வந்திருக்கும். நம்ம ஹீரோவை அங்கே இருக்க ஒரு டீம் இவனை கூட அந்த டஞ்சருக்குள்ளே தனியாக போவாப்பா எங்கள் கூட வாங்கி கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த டீம் தான் ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறா இவங்கிட்ட இருக்க பவருக்கு இவங்க நடிச்சா எப்படினாலும் தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். ஆனால் எதுக்கு அவங்க மற்றவங்களாம் காப்பாற்றுறாங்க? இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கான்னு பார்த்துக்கல. இவங்க நம்ம ஹீரோட கண்ட்ரியாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோட சீனியர்ஸாக இருந்திருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காரு. இங்கே இருக்க மிச்ச கண்ட்ரி ஆட்கள் எல்லாத்தையும் அங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே போட்டு நிற்கும். இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல சாதாரணமாக இருப்பாங்க. டென்ஜரில் யாருமே இல்லை. இப்போ நம்ம கிளம்பலாம்னு சொல்லி இங்கே ஒரு பொண்ணு தான் இன்ஃபர்மேஷன் சொல்லிப்பா. நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல அசையம் நிற்பேன். டே பாடா கூட போகலான்னு இல்லை நான் திரும்ப உள்ளே போகிறேன்னு சொல்லி மொத்த ஸ்கெலிலே சவனி பண்ணி அங்கே இருக்க அபிஸ் மான்ஸ்டர் இருக்குல்ல எல்லாத்தையும் போட்டுருப்பேன். இதை பார்த்தீங்க எதுக்கெல்லாம் ஜுரத்தில் உறந்து உணமாக்கி மிரண்டு போய் நின்றுப்பாங்க. யாருப்பா அவன் இந்த மாதிரி ஸ்கெலிட்டல் சோல்ஸை பார்த்துக்க மாட்டேன். அதனால தான் இவங்களும் மிரண்டு போய் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ நிறைய மான்ஸ்டர் வந்துருக்கும். ஈஸோ கூட்டமாக இருக்கும். மொத்தமாக வந்துச்சுன்னா நம்ம ஹீரோக்கு லக்கு தான். நம்ம ஹீரோ மொத்தமாக அந்த எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டருமே கொடுத்துருப்பேன். ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி இருந்திருக்கும். மொத்த மான்ஸ்டர் போடுறதால இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லை இவன் ஒரு பேட்ச் கொடுத்துருப்பேன்ல, அந்த பேட்சில் இவன் நிறைய மான்ஸ்டர் போட்டுத்தானா ஒன்லி அபிஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டுத்தானா அதில் இன்னொரு ஸ்டார் என்ன இவங்க கொடுத்துருவாங்க. அந்த பேட்டில் ஒரு ஸ்டார் அப்டேட் ஆகும். இது ஃபுல்லாக 5 ஸ்டார் அப்டேட் ஆகிடுச்சுன்னா இவன் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன், கோல்டு கலருக்கு போயிடுவேன். அந்த மாதிரி பண்ணால் ஒவ்வொரு கலர் பண்ணால் அப்டேட் ஆகிட்டு போவோம். கடைசி பர்பிள் லெவல் தான் மேஜர் ஜென்ரலாக இருந்திருக்கும்.
நம்ம ஹீரோக்கு இந்த பேட்டில் இன்னொரு ஸ்டார் இல்லை 1000 பாயிண்ட்டும் கிடைக்கும், அது கூட 5 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பாயிண்ட் ஒன்று இருக்கும். இவனோட வெப்பனை வேறு டெவலப் பண்ணிருக்கோம். இவனோட பவரை பார்த்து அவங்க பிரமிச்சு போய் பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்குறேன், நீங்கள் அந்த நைட் மேட் பீரியட் லெவல் போகலாம், இருந்தாலும் ஹெல்த் பீரியட் லெவலுக்கே போகக்கூடிய பொட்டன்ஷியலாக இருக்குது, எதுக்காக போகாமல் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல. இப்போ தான் இந்த லீடரும் தம்பி உன் பவர் நல்லா இருக்குது, நீ என்னப்பா எந்த காலேஜ்லேருந்து வரீங்க கேட்கல. நம்ம ஹீரோ இவர் காலேஜில் தான் வந்திருப்பேன். அதை கேட்டதுக்கப்புறம் அவர் தம்பி நீ என்ன செகண்ட் இயரா தேர்ட் இயரான்னு சொல்லி அவரும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோ இப்போ தான் புதுசாக வந்து சேர்ந்துருப்பேன். இவங்க இருக்க இந்த பேட்டில் ஃபீல்டில் நேரங்காலம் எதுவுமே இருக்காது. இப்போ என்னன்னு சொல்கிறது, நேற்று வந்து சேர்ந்துன்னு சொல்லலாம், இல்லை அதெல்லாம் சொல்லலாம். இந்த ஓப்பனிங் செரமனி வச்சாங்களே அதில் இப்போ சேர்ந்த ஜூனியருங்க என்ன அப்படின்றதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாக்கா இருப்பாங்க. ஜூனியருக்குள்ளே இவ்வளோ போகிறா, இப்போ இருக்க ஜூனியர்லாம் லெவல் 15-16 தான் இருப்பாங்க. அவனுக்குள்ளே இவ்வளோ போகிறா. நம்ம முக்கிய பேர்னா இத்தனை வருஷமாக இருக்கும், நமக்கு இந்த பவர்லேருந்து சொல்லி அவங்க வெக்ஸாகி விருப்பம் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ கிட்ட நிறைய பவர் இருக்குது, அதுவும் நம்ம காலேஜ்னு சொல்லி அவங்க சூப்பர் பார்த்தா மீன் பாராட்டி இருப்பாங்க. ஆமாம், நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லியே, நீங்கள் எதுக்காக ஹெல்த் பீட் லெவல் போகாமல் இருக்கீங்கல்ல? அட எல்லாத்துக்கும் நான் இங்கே இருக்கிறானே, இந்த இத்து போன பாஸ் தான்ப்பா, அவனோட சீல்டை உடச்சிட்டேன், அதனால எங்களோட டீமுக்கு டிஃபென்ஸ் இல்லை, எங்கள்கிட்ட ஹீல்டெல்லாம் இருக்காங்க, ஆனால் டிஃபென்ஸ்க்கு ஒரு ஆள் வேணுமே, சீல்டை உடச்சா எங்களால் உள்ளே போக முடியல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட் மேட் டிஃபிகல்ட் லெவல் போய் ஒரு ட்ராப்பை கலெக்ட் பண்ணாங்க, அப்புறம் தான் திரும்ப உள்ளே போகணும்னு சொல்லி இங்கே இருக்க இன்னொருத்தர் தான் சொல்லியிருப்பேன். ஓ அப்படியா செய்யுன்னு சொல்ல, இங்கே இருக்க பாஸா நான் என்ன பண்ண முடியும், அந்த சீல்டு வந்ததுக்கு நானும் பொறுப்பு, அவ்வளோப்படாத. நம்ம புதுசாக நைட் மேட் ஃபீல்ட் லெவல் போகிறோம்ல, அங்கே ஒரு சூப்பரான சீட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப நம்ம ஹெல்த் வீட் லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ டாவிங்க பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. தம்பி என்ன நிறையா பொருட்கள்லாம் இருக்குது, காசு கம்மி தான் வாங்கிக்கிட்டே இல்லை. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லையா ஏன்ட்டி ஒரு சீல்டு இருக்குன்னு சொல்லி சீல்டை காட்டியிருந்துருப்பேன். இந்த சீல்டு புதுசாக அந்த ஹெல்த் வீட் லெவல் இருக்கும்ல, அதில் வந்து ட்ராப்பாக இருந்திருக்கும். இந்த சீல்டை போய் பார்த்ததுக்கப்புறம் சாக்க இருப்பேன், இது ஹை லெவலான சீல்டு, இந்த மாதிரி சீல்டு எடுத்து எந்த மாதத்துலையும் தடுத்து சண்டை விட முடியாது. இப்படிப்பட்ட சீல்டை நம்ம ஹீரோ இருப்பேன். மொத்த ஆர்மர் செட்டே அப்படின்னா இவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். ஃப்ரீயானு கேட்கல, ஃப்ரீயாக கொடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீ இப்படி கேட்டல, ஒரு 5 மில்லியன் காசு கொடுத்துல இவர் கொடுத்துருப்பார். ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். ஏன்னா இப்போ சீப்புக்கெல்லாம் அது கிடத்துருக்காரு. நம்ம ஹீரோ குதாலா காசு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அபிஸ்மெண்ட்ஸ் எல்லாமே செத்துருக்கும். அதை நம்ம ஹீரோ தான் போட்டு தந்துருப்பேன். இந்த கேட்லேருந்து ஒரு வாய்ஸ் பண்ணி கேட்குது, என் குழந்தை எல்லாத்தையும் யாரோ சாடிச்சேன், அங்கே இருக்க மொத்த இடத்துமே சாடிச்சுன்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா இங்கே ஒரு சவுண்டு வந்துருக்கும்ல, அதுவும் ஏவிட்டு இருக்கும். இங்கே இருக்க மொத்த இடத்துமே சாரிக்காண்டி இந்த மான்ஸ்டர் வந்துருக்கும். நம்ம ஹீரோயின் டீம் எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ இவன் அசசன் இருக்கல, அந்த பொண்ணை பார்த்துருப்பேன். அந்த பொண்ணு யார்ட்டே கதை விட்டுருப்பா, ஏமா ஏய் நீ என்னம்மா ஹீரோயின் சைட் அடிக்கியா, இருக்கு அழகான பசங்க சைட் எடுத்துக்க நமக்கு தோணும். அப்புறம் தான் ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் டே நீ என்னடா இங்கே பண்ணுறீங்க கேட்கல. நம்ம ஹீரோ மிஷின் கண்டி வந்து சொல்லிப்பா, என்ன மிஷின் கண்டின்னு வந்து போய் நான் கெஸ் பண்ணேன்னு சொல்லி அவளும் நீ டேன் கூட கலெக்ட் பண்ணுறக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் அந்த பொண்ணு ஒருத்தனை சைட் எடுத்துருந்துப்பால, அவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அவன் நைட்டாக வந்துருப்பேன். இவன் சைட்டில் எடுத்துக்க மாட்டா, அவன்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்டு போவார். இந்த டெண்டருக்குள்ளே போகிறக்கு என்னை கூட சேர்த்து கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்லி அவளும் ஹெல்ப் பண்ணிருப்பா. இப்போ நம்ம ஹீரோட்டு இருந்து அவளும் பேசிப்பா. நம்ம ஹீரோ கூட அவளும் டெண்டருக்குள்ளே போகலான்னு இருந்திருப்பா. ஏன்னா ஹீரோக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை கேட்டதுக்கப்புறம் அந்த நைட்டு நம்ம ஹீரோட லெவலில் செக் பண்ணேன். இவன் லெவல் 23 தான் இருக்கேன், இவன் கூட ஏன் நீ போகிற, நான் லெவல் 30 இருக்கேன், என் கூட வா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இவனும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போட்டிருப்பேன். அவனுக்கு இந்த பொண்ணு மேலே கண்ணு, ஆனால் இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே கண்ணு. என்னடா ஒரே ட்ரையாங்கிள் லோவாக போயிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற இந்த பொண்ணு இல்லை நான் ஹீரோ கூட போய்க்கிறேன், உதவியெல்லாம் தேவையில்லைப்பா, இதெல்லாம் செம்மையாக காணிப்பேன், போமா போ அப்படின்னு சொல்லி மனசில் எடுத்து இந்த மைக்கை தம்பி பீஸ் கூட போகிற, திரும்ப ஹீரோட வருவியான்னு தெரியாது, ஆனால் தேவையில்லாத ரிஸ்க்கு நீனே எடுத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோட போக தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து நக்கலாக பார்த்துருப்பேன். அவங்க கிடைக்கிறா பஸ்லி பாய், நம்ம இப்போ எந்த லெவலுக்கு போகிறோம், நைட் பரவாயில்ல நார்மல் லெவல் இல்லை, நைட் மாதிரி நார்மல் லெவல், நம்ம ஹெல் லெவல் போகிறதில்ல, ஹெல் லெவலான்னு சொல்லி இந்த பொண்ணு வாயப்போ வந்துருப்பா. நம்ம ஹீரோ நம்பி தான் போல வந்துருப்பா, ஹீரோ பவர்ஃபுல்லான ஆள், அதனால எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்களும் அந்த ஹெல் லெவல் வீக்குள்ளே திரும்ப வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட சீன் தான், இங்கே என்ன நடக்கும் எல்லா சம்பவமே நம்ம ஹீரோக்கு தெரியும். வந்த வயதில் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் வச்சு மொத்த மார்க்ஸே எடுத்துருந்தேன். ஆனால் இந்த இடத்துல இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே டிஃபிகல்ட்டி அந்த இன்விசிபிள் மார்க்ஸ் தான். அந்த இன்விசிபிள் மார்க்ஸில் பார்த்து தான் அடிச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு அசாசன் இல்லை, அதனால் எங்கேயாச்சும் மூவ்மெண்ட் இருந்துன்னா அவளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்திருப்பா. இவ்வளோ எங்கெங்கே இன்விசிபிள் மான்ஸ்டர் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிப்பா. இவங்களோட உதவியால் நம்ம 20 மாதம் எல்லாத்தையும் போட்டு போகணும் கிடைப்பேன். இப்போ தான் அந்த கடைசியாக பாஸ் இருக்கல, அந்த பாஸ் இருக்க இடத்துக்கு வந்துருப்பேன். அவன் ஸ்டாச்சுவாக தான் இருப்பேன். டே வாடா டக்குன்னு சண்டை விளாந்துல அந்த ஸ்டாச்சு உடச்சிட்டு வெளியில் வந்திருக்கான். நம்ம ஹீரோ அந்த பாஸ்குள்ளே சண்டை பார்த்து இந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேலே மயங்கிட்டுருப்பா, இவ்வளோ போர் வச்சிருக்கானேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த மாதம் எடுத்துருப்பேன். அதனால கேர்ஸ் டெக்னிக் இந்த வாட்டி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அப்படின்னா சோல் ஃப்ரேம் டெக்னிக்கில் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மான்ஸ்டருக்கு நல்லா டேமேஜ் ஏற்படுக்கும், இதான் சென்ஸ்னு சொல்லி ஸ்கெலிட்டன் வச்சு அந்த மான்ஸ்டர் போட்டுருப்பேன். லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது, இந்த வாட்டி ஸ்கெலிட்டன் இங்கே சூப்பர் தம்பின்ற பாக்கி இங்கே நம்ம அசாசன் பண்ணோம் தேங்க்ஸ்னு சொல்லிப்பா. ஏன்னா இவளுக்கு கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருக்கோம். இவளோட கிளாஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் ஹீரோ போனதுக்கப்புறம் வெளியில் உனக்காண்டி ஒரு கிஃப்ட் வச்சுருப்பேன். எனக்கான்னு சொல்லி இந்த பொண்ணு சாக்க இருந்திருப்பா. இப்போ தான் வெளியில் ஒரு சம்பவத்தை காட்டாங்க. அந்த டீமன் கேட்லேருந்து ஒரு மான்ஸ்டர் இருந்தோம்ல, அந்த மான்ஸ்டர் நம்ம சீனியர்ஸ் எல்லாத்தையும் சுற்று போட்டுருந்தோம். ஹீரோ வேறு உள்ள போயிருக்கானே, அது எப்போ வரான்னு தெரியல,
கொஞ்சம் நேரம் தாக்கு பிடித்தாலும் அதை வந்தால் மட்டும் அந்த மாதம் சமாளிக்க முடியல. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இவங்களோட ஸ்மெல் அதுவும் பார்த்துட்டு இவன் என்னோட குழந்தைய சாடிக்கல, சாடிச்சவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லி அதுவும் டென்ஷனாக இருக்கும். பரவாயில்ல, இங்கே இருக்க மொத்த இடத்தையுமே சாடிக்கலாம் சொல்லி அதுவும் அதோட எல்லா சோல்ஜர்ஸையும் என்ன சமனிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ வேறு இன்னும் இடத்துக்கு வராமல் இருப்பேன். இங்கே நைட்டு தெரியல, அவனும் இந்த மாதம் எல்லாத்தையும் பார்த்து வாயப்போ வந்துருப்பேன். இதோட எபிசோட் முடியும். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி எல்லா ப்ரோடியெல்லாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் அடியூ டேக் கேர் பை கைஸ்.